Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு ஸ்பைசியா சூப்பரான ஒரு டேஸ்டி காம்போ ரெசிபி தான் செய்ய போறோம். ஸ்பெகட்டியும் கேபேஜ் மஞ்சூரியனும். இது செய்ய தேவையான பொருட்கள்: ஸ்பெகட்டி 250 கிராம், பட்டர் அப்படி இல்லைனா ஆலிவ் ஆயில் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம் 3 ஸ்பூன், கேரட், பீன்ஸ், கேபேஜ் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, பூண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, green chili sauce, red chili sauce, tomato sauce 2 ஸ்பூன், வினிகர் 1 ஸ்பூன், மிளகு பொடி 2 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல ஸ்பெகட்டியை நம்ம வேக விடணும். எல்லா பேக்கெட்லேயுமே எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு டைமிங் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உடையாமல் வரும். ஏன்னா இதில் நிறைய வெரைட்டி இருக்குது, ஒன்று ஒரு டைமில் வேகும். ஒரு அகலமான பாத்திரத்தில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் ஸ்பெகட்டியை சேர்த்துக்கோங்க. நம்ம உடைக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு, 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில், அப்படி இல்லைன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நார்மல் தண்ணியில் ஒரு வாட்டி அலசி தனியாக எடுத்து வச்சுருங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். ஒரு பேன் சுடு பண்ணி அதில் பட்டர், பூண்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண வெங்காயம் லைட்டாக வதக்கி விடுங்க. நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகளை ஒரு பவுல் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம், பன்னீர், முட்டை கூட சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பீன்ஸ், கேரட், கேப்சிகம், முட்டைகோஸ் சேர்க்க போகிறோம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த ரெசிபிக்கு காய்கறிகள் ரொம்ப வேகக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். 1 கப் அரைச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி, மிளகு பொடி, green chili sauce, red chili sauce, tomato sauce, 1 ஸ்பூன் வினிகர் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கப் வேக வச்ச கார்ன் சேர்க்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச ஸ்பெகட்டியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்தாச்சு. 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். கடைசியாக இப்போ நம்ம சீசனிங் பண்ண போகிறோம். மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது கூட மீட் பால்ஸ், வெஜ் மஞ்சூரியன், கேபேஜ் மஞ்சூரியன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம கேபேஜ் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். அவ்வளோதான், டேஸ்டியாக நல்ல ஸ்பைசியான ஸ்பெகட்டி ரெடி ஆகிடுச்சு. கேபேஜ் மஞ்சூரியன் செய்ய தேவையான பொருட்கள்: துருவன கேபேஜ் 1 பவுல், வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், green chili sauce,
டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன், மைதா 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு மிக்சிங் பவுலில் துருவின கேபேஜ் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மிளகு பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர், மைதா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேபேஜிலேருந்து தண்ணி வெளியே வரும். தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். கேபேஜ் பால்ஸை ரெடி பண்ணிடலாம். எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க கேபேஜ் பால்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். சூடான கேபேஜ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான மஞ்சூரியன் சாஸ் ரெடி பண்ணலாம். ஒரு பேன் சூடு பண்ணி அதில் ஆலிவ் ஆயில், இதுக்கு பதில் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். பொடியாக கட் பண்ண பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. வெங்காயம், மஞ்சூரியனுக்கு கேப்சிகம் நல்லாயிருக்கும். 1 கப் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். உப்பு, மிளகு பொடி, சோயா சாஸ், கிரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ½ கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி மஞ்சூரியனோட சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் வரும். சூப்பரான மஞ்சூரியன் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேபேஜ் பால்ஸை இது கூட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பரான கேபேஜ் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், டேஸ்டியான ஸ்பெகட்டியும் கேபேஜ் மஞ்சூரியனும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பரான காம்போவை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இண்டியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.